வந்து ஆஃபீஸை கட் அடிச்சுட்டு மாலுக்கு ஆஃபீஸே நல்லதாக இருக்குது. டெய்லி மாலுக்கு போகிறோம். இப்போ நிறைய கம்பெனிஸ் எனக்கு டிகிரி எதுவுமே வேணாம், ஸ்கில் இருந்தால் மட்டும் போதும்னு நினைக்கிறேன். இப்போ ஜோஹோல அப்படி தான். எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க? அந்த பாட்காஸ்ட்டில் இருக்கிற வெள்ளை சட்டையே நான் தான், அந்த பண்ணாடியே நான் தான். ஸோ இந்த மாதிரி நான் அப்பப்போ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு காமெடி ரெஃபரன்ஸஸ் மைண்டில் ஞாபகம் வரும். ஸோ அந்த காமெடி ரெஃபரன்ஸஸ் அந்த கிளிப்ஸ் எடுத்து அப்படியே ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட்ஸ் கிளிப்ஸ் எடுத்து அப்படியே நடுவில் போட்டோம் அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி கேட்குறதுக்கு வந்து ஃபன்னாக என்கேஜிங்காக இருக்கும். சும்மா ஒரு ஐடியா, இது நல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், இதே மாதிரி நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ கமிங் பேக் டு த டாபிக், நான் ஏன் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, நீ கார்ல போவானா, அம்பானி மாதிரி பெரிய ஆளா வேணா, மும்பையே திரும்பி பார்க்க வேணா, ஏன் இந்த இந்தியாவே உன் பேரை சொல்லி கொடி கட்டி பார்க்க வேணா, பார்க்கலாம். அந்த ரீசன்லாம் இல்லை, சத்தியமாக அந்த ரீசன் இல்லை. ஸோ நான் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கும் போது எனக்கு வந்து ஆஸ் யூ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன், எனக்கு நிறைய லோன்ஸ் இருந்துச்சு இல்லையா. ஸோ அந்த லோன்ஸை வந்து நான் ரிசால்வ் பண்ணுறதுக்காக நான் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக லைக் ஃபினான்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது இதை பற்றி நிறைய நான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து தான் எனக்கு ஒரு டக்குன்னு இந்த படிக்க ஆரம்பிக்கும் போது தான் எனக்கு ஒரு ரியலைசேஷன் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கும், ஆர் ஏதோ ஒரு ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லை அப்படின்னா ஒரு ஜாப் தேடுது, ஏதோ ஒரு ப்ரைமரி இம்பார்ட்டன்ட் டாஸ்க் இருக்குன்னு வைங்களேன். உங்களுக்கு அந்த ஒரு ப்ரைமரி டாஸ்க் இருக்குது, ஆனால் உங்களுக்கு 24 hours டைம் இருக்குது. அந்த 24 hours பேசிக் திங்ஸ்லாம் பண்ணிவிட்டு எப்படி பார்த்தாலுமே ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு 12 hours இருக்கும், கரெக்டுங்களா? தூங்குறது சாப்பிட்றதுலாம் விட்டுட்டு அந்த ஒரு டாஸ்க் பண்ணுறதுக்கு நமக்கு 12 hours இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அதான் அப்புறம் பார்த்துக்கலாம் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிகிட்டே போய் கடைசியாக ஒரு 1 hour 2 hour இருக்கும்போது அவசரம் உட்காந்து அப்படி இப்படி ஒப்பேற்றி செஞ்சு முடிச்சிடும், கரெக்டுங்களா? ஸோ நான் எப்போ வந்து நமக்கு வந்து தலை போகிற விஷயம் 2 விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு தலை போகிற விஷயம் ஒரே டாஸ்க் தான், அதனால தான் நம்ம வந்து ப்ரொக்ராஸ்டினேட் கடைசியில் எப்படியோ முடிச்சிடுறோம். வாட் இஃப் நமக்கு தலை போகிற விஷயமே 2 இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த முதல் டாஸ்க்கை எப்படியாவது வந்து நீங்கள் வந்து ஈவினிங்குள்ளே முடிச்சிருவீங்க, அடுத்த டாஸ்க்கு நைட் உட்காந்து முடிச்சிருவீங்க, இல்லையா ஒரு டாஸ்க் உட்காந்து இன்றைக்கி ஃபுல்லாக முடிப்பீங்க, அடுத்த டாஸ்க் உட்காந்து அடுத்த நாள் ஃபுல்லாக முடிப்பீங்க. ஸோ மை பாயிண்ட் இஸ் மேக் யுவர் செல்ஃப் பிஸி ஃபார் 2 important டாஸ்க். ஸோ நேச்சுரலி ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். இது வந்து எனக்கு நடந்துச்சு. ஸோ அப்போ வந்து எனக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபினான்ஸ் டிப்ஸ் பற்றி நிறைய படிக்கிறதுனால அந்த ஜாப் ரிலேட்டட் பற்றியே யோசிச்சுட்டு இருந்ததுனால எனக்கு வந்து என்ன சொல்கிறது 2 விஷயம் நான் டெய்லி செஞ்சாகணும்னு நினைப்பேன். ஒன்று வந்து பப்மேட்டிக் ஒர்க்கு, ஒன்று இன்றைக்கி வந்து என்ன ஸ்டாக்கை சூஸ் பண்ணலாம், எப்படி வந்து நம்ம வந்து மணியை க்ரோ பண்ணலாம், அது பக்கம் யோசிச்சுட்டு இருப்பேன். ஸோ இப்போ வந்து 2 இயர்ஸாக அது வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி வந்து ஓரளவுக்கு நான் எப்படி சொல்ல ஆட்டோமேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போது வந்து எனக்கு கொஞ்சம் அதிக டைம் ஆன மாதிரி இருந்துச்சு, ஸோ அதிக டைம் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ வை நாட் ஸ்டார்ட் யூடியூப் அப்படின்னு தான் ஆரம்பித்தேன். ஸோ மெயினாக யூடியூப் ஆரம்பித்ததுக்கு காரணமே மேக் மை செல்ஃப் மோர் பிஸி, செல்ஃப் டிசிப்ளின் உருவாக்குறதுக்காக. ஸோ இப்போ நான் வந்து ஓகே அடுத்து நம்ம நல்ல வீடியோ போடணும், அடுத்து நிறைய படிக்கணும், இந்த படித்ததெல்லாம் வந்து ஷேர் பண்ணணும். ஸோ இதை வந்து இட் வில் மேக் மீ டு ரீட் மோர் குட் புக்ஸ், மோர் குட் இன்ஃபர்மேஷன், அண்ட் நேச்சுரலி இட் வில் ஹெல்ப் அதர்ஸ் ஆஸ் வெல். இட்ஸ் லைக் வின் சுச்சுவேஷன். ஸோ இதனால தான் நான் வந்து மெயினாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ என்ன நான் வந்து ஸ்ட்ராங்காக ஒன்று பிலீவ் பண்ணுறது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பெனிஃபிட் அந்த மெயின் பெனிஃபிட் அந்த பை ப்ராடக்டை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா வில் கெட் மோர் கிரீட். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நான் வந்து அதிக வியூஸ் வரணும், அதிக லைக்ஸ் வரணும், டக்குன்னு மானிட்டைஸ் அதை பற்றி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா என்ன சொல்கிறது, இந்த 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 வீடியோ ஸ்லோவாகிற க்ரோத்துக்கான பொறுமை எனக்கு போயிடும். இந்த கிரீட் அதிகமானாலும் அந்த பொறுமை போயிடும். ஸோ நீங்கள் யூ ஷுட் நெவர் ஃபோக்கஸ் ஆன் பை ப்ராடக்ட், யூ ஷுட் ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் வாட் இட் கெட்டிங் தட் பை ப்ராடக்ட். இது வந்து அந்த பை ப்ராடக்ட் உருவாக்குது, அதில் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அது வரும், அது வராமல் போனாலும் எனக்கு பரவாயில்ல. காரணம் நான் வந்து என்னோட டைமை யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் செகண்ட் ரீசன், இப்போ கூட நம்ம மதங்குரி பாட்காஸ்ட்டில் பார்த்தோம் இல்லையா, யூடியூப்பில் இன்றைக்கி ஒருத்தவங்க வந்தாங்கன்னா நான் சொல்கிறேன் ஸ்டார்டிங் ஐடியாவாக கொடுக்கணுன்னா நான் வந்து சில இடங்கள்லாம் காலியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து ஃபுல் பொட்டென்ஷியலுக்கு போகாத சில ஜானர்ஸே இருக்குன்னு. வேறு ஆக்சுவலாக ப்ரோக்ராமிங்க்கே ஒரு சேனல் கிடையாதுங்க. யோசிச்சு பாருங்க, நீங்கள் தமிழில் ப்ரோக்ராமிங் இவர் தான் ப்ரோக்ராமிங் சொல்லி தருவார், கற்றுக்கணும்னா ப்ரோக்ராமிங் கற்றுனா ரீட் பண்ணலாம், அப்படி ஒரு சேனல் சொல்லுங்களேன். அது தெரியாது யாருக்குமே தெரியும். எனக்கே தெரியும். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்கில் எல்லாருக்கும் தேவைப்படுது, ஆனால் அப்படி ஒன்று இல்லை. நானே ப்ரோக்ராம் வந்து யூடியூப் சேனலில் தான் கற்றுக்கிட்டேன், இங்கிலீஷில் கற்றுக்கிட்டேன். ஆமாம், தமிழ் பேசுகிறவங்க இருக்காங்க, ஆனால் தமிழில் ஒரு எஜுகேஷனுங்கிற ஒரு நீஷ், இந்த சாஃப்ட்வேர் கோடிங் அந்த மாதிரி நான் இருக்கேன் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஸோ ஒரு ஒரு கேப் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம தமிழில் ஒரு ப்ராப்பர்
ஒரு கோடிங் சேனல் இல்லை அப்படின்னு சொல்லி. ஒரு கோடிங்கிறது தாண்டி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னாலே இப்போ ஐடினாலே ஒரு எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ். இப்போ கூட லாஸ்ட் வீடியோவில் ஒரு கமெண்ட் ஒருத்தர் போட்டிருந்தாரு, ஐடினால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்றாங்களேன்ட்டு. கண்டிப்பாக இல்லை கைஸ். நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த கம்பெனி வந்து நம்ம எம்ப்ளாயிஸ் நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னென்னவோ பண்ணோம். இப்போ ஜோஹோ பார்த்தீங்கன்னா 3 வேளை சோறு போடுது, உங்களுக்கு தங்குறதுக்கு அங்கேயே இடம் கொடுக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பர்க்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க டு மேக் ஷூர் தட் யூ டோன்ட் லீவ் த கம்பெனி. ஸோ நீங்கள் வந்து நல்ல ஸ்கில் வளர்த்துட்டு நல்ல ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் போயிட்டீங்கன்னு வைங்களேன், அப்புறம் ஐ வுட் சே தட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் 9 to 5 ஜாப். ஸோ ஐ டோன்ட் நோ, இப்போ ஐடி வந்து ஹைலி அண்டர் ரேட்டட் ஆகிடுச்சு. 9 to 5 ஜாப்ஸ் ஆர் ஆல்சோ ஆர் கெட்டிங் ஹைலி அண்டர் ரேட்டட். ஆக்சுவலி இட்ஸ் நாட், இட்ஸ் வெரி குட். லைஃப் இஸ் மோர் தென் குட், இட்ஸ் பெட்டர் நான் சொல்லுவேன். ஸோ நவ் லெட்ஸ் கம்மிங் பேக் டு நீங்கள் இந்த சேனலில் என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து ஒரு ஜாப் தேடிட்டுருக்கீங்கனாலோ இல்லை ஒரு கம்பெனி ஸ்விட்ச் அடிக்கிறதா இருந்தாலும் அதுக்கு என்னென்னலாம் படிக்கணும், எப்படி ரெஸ்யூம் கிரியேட் பண்ணணும், எப்படிலாம் வந்து ரெஃபரல்ஸ் வாங்கணும், ப்ளஸ் எப்படி படிக்கணும் மெயினாக, அதுதான் வந்து ரொம்ப மெயின். என்னென்ன படிக்கின்றது எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அது எப்படி ப்ராப்பராக படிக்கணும், அது எப்படி வந்து இன்டர்வியூவில் ப்ராப்பராக வந்து அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஆன்சர் சொல்லணும். இதுவே வந்து ஒரு பெரிய ஸ்கில் நான் சொல்லுவேன். எந்தளவு நம்ம ஸ்கில் இம்பார்ட்டண்ட்டோ அதுக்கு ஈக்குவலாக கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்பார்ட்டண்ட். ஸோ இது வந்து இதெல்லாம் வந்து நம்ம இதை பற்றி நம்ம நிறைய பேச போகிறோம். அண்ட் வாட் எல்ஸ், அப்புறம் நான் ஃபினான்ஸில் நிறைய கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலி. ஸோ நான் பேசிக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என் லைஃப்பில் நான் என்னென்னலாம் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அது வித் ப்ரூஃபோடு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ இது வந்து ஒரு மாதிரி ஒரு மோட்டிவேஷன்லாம் இல்லை, ஒரு இன்ஸ்பைரிங் தான். ஸோ நான் இதெல்லாம் பண்ணேன், எனக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சு, நீங்களும் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நான் ஒரு லிவிங் ப்ரூஃபாக இருக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஃபுல் மோட்டோவே. ஸோ இதுதான் நீங்கள்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நவ் கம்மிங் பேக் டு இன்ஸ்டாகிராம் டிஎம் query. ஸோ நிறைய பேர் டிஎம் queries அமைச்சிருந்தீங்க. தனித்தனி ஒருத்தருக்கும் மெசேஜ் பண்ணுறது ஆக்சுவலி ரொம்ப கஷ்டம் கைஸ். ஸோ அதுக்கு வந்து ஆன் டாப் ஆஃப் மை மைண்ட் எனக்கு ஒரு ஐடியா தோன்றிருக்கு. ஸோ என்ன அப்படின்னா, நான் ஒரு கூகுள் ஷீட் வந்து இப்போ டிஸ்கிரிப்ஷனில் ஒன்று ஷேர் பண்ணுறேன். அந்த ஷீட்டில் நேம், உங்கள் இமெயில், நீங்கள் வந்து எந்த இயர் பாஸ்ட் அவுட், என்ன டிபார்ட்மெண்ட், இப்போ நீங்கள் கரண்ட்டாக ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா அது என்ன ரோலில் ஒர்க் பண்ணிருக்கீங்க, அப்புறம் உங்கள் query-யை நீங்கள் கேளுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு அந்த query எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். அண்ட் ப்ளஸ் நீங்கள் இந்த சேனலில் வேணால் எனக்கு இது நீங்கள் சொன்னீங்கன்னா பெட்டராக இருக்கும், இல்லை இந்த மாதிரி கண்டென்ட் நாங்கள் எதிர்பார்க்குறேன்றதும் சொல்லுங்கள், அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஷீட்டை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இது சொல்லணுமா இல்லை வேணாமான்னு தெரியல, பட் ஓகே நான் சொல்கிறேன். இப்போ இருக்கிற பெரிய பெரிய யூடியூபர்ஸ் வந்து அவங்க இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாத காரணமே, மை அண்டர்ஸ்டாண்டிங் இஸ், அவங்க இனிஷியல் டேஸில் எல்லோரும் இனிஷியல் டேஸில் போகிற வீடியோ வந்து ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். அதையும் மீதி அவங்க இனிஷியல் டேஸில் கொடுக்குற அந்த சப்போர்ட் தான் அந்த ஃபர்ஸ்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அவங்களால இப்போ நினச்சாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கூகுள் அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம ப்ரைவேட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ நமக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் இருக்கும். யார் அவங்க அக்கௌண்ட் பப்ளிக்னு காட்டியிருக்காங்களோ அவங்க அக்கௌண்ட் மட்டும் தான் காட்டும். ஸோ எனக்கு சும்மா ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ நீங்கள் இந்த ஷீட்டில் நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் 1000 பீப்புள் இருக்காங்க பார்த்தீங்களா, தெல் பி கைண்ட் ஆஃப் இன்கேஸ் இந்த யூடியூப் சேனல் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா தெல் பி கைண்ட் ஆஃப் ஸ்பெஷல் டு மீ. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் 1000 பீப்புளுக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ மேபி ஐ கேன் டூ அ 1-on-1 கெரியர் கவுன்சிலிங் செஷனாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரெஃபரல்ஸாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஏதாவது ப்ரொமோஷன்ஸாக இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், ஐம் கோனா மேக் ஷூர் தட் ஃபர்ஸ்ட் 1000 பீப்புள் ஆர் அவங்களுக்கு ஒரு தனி டைம் போட்டு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு தோன்றிருக்கு. ஸோ அதுக்கும் இந்த ஷீட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மேக் ஷூர் தட் யூ ஃபில் ஃபாஸ்ட் த ஷீட் ஸோ தட் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் போத் ஆஃப் us. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரம் பார்ப்போம். அன்டில் தென், பை. ஸ்வீட்டில் என்ன வேணா பண்ணலாம், வர்த்து ரெடி, தெரிக்க விடலாமா?